மன்மோகன் சிங் இந்த பேரை கேட்டதுமே நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஞாபகம்னா அவரோட 10 வருஷ கால ஆட்சி தான். இவரோட ஆட்சியை பத்தி வராத விமர்சனங்களே கிடையாது. உதாரணத்துக்கு 2G ஊழல், ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி, இவரோட ஆட்சி காலத்துல தான் இலங்கையில தமிழின படுகொலை நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் சந்திச்சதுதான் மன்மோகன் சிங் ஆட்சி. 2Gனா என்னையா? அலைக்கற்றை காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? இவரோட ஆட்சியை பத்தி வேணா விமர்சனங்கள் வந்திருக்கலாம். ஆனா 1991 நரசிம்மராவ் பிரதமரா இருந்தப்ப நம்மளோட இந்திய பொருளாதாரம் சரிவு நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கி கொடுத்தாரு மன்மோகன் சிங். அந்த சமயத்துல யாராலையுமே இவரோட பொருளாதார கொள்கையை விமர்சிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பொருளாதார கொள்கையை உருவாக்கி கொடுத்திருந்தாரு மன்மோகன் சிங். எதனாலதான் இப்படி சொல்றேன்னா, நம்ம நாட்டுல அதிகமா பிரைவேட் கம்பெனிகள் இருக்கிறது காரணமும் இவரோட பொருளாதார கொள்கை தான் காரணம். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிகள் நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காரணமும் இவரோட பொருளாதார கொள்கை தான் காரணம். நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது காரணமும் இவரோட பொருளாதார கொள்கை தான் காரணம்.